ஹாய் ஹலோங்க. பயங்கர வெயில் தான். பட் மார்னிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டாக தாங்க இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு ஃபுட்பால் மேட்ச்சுக்கு தான். நாங்கள் இங்கே வந்த புதுசில் ஒரு மேட்ச் போயிருந்தோம். நல்லா இருந்தது. அதுவும் நேஷ்வில்லி டீம் தான். ஸோ இன்றைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அப்படியே வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தான் நான் எடுத்தேன். அவள் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. லாஸ்ட் டைமும் மேட்ச் நல்லா பார்த்தா. என்ன அந்த பட்டாசு வெடிக்கிறதுனா மட்டும்தான் அவளுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. இந்த தடவையும் பார்த்திங்கன்னா சேம் இது தாங்க, பார்க்கிங் லாட் தான். ஆனால் அதுவே எங்களுக்கு மறந்துடுச்சு. சுற்றுனாங்க அந்த ஸ்டேடியமே. கடைசியில் பார்த்தா எங்கே நாங்கள் லாஸ்ட் டைம் போட்டோமோ அங்கேயே கொண்டு போய் தான் நிறுத்தினோம். அதுதான் நம்பர் 9 லாட்டு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து செக்இன் இருந்துச்சு. நாங்கள் போனதே வந்து 5 o'clock தான். ஸோ 5 o'clock தான் மேட்ச்சும் ஸ்டார்ட் ஆகும். போனதே அந்த டைமுக்கு தான் அப்படிங்கிறதுனால அப்புறம் அப்படியே மெதுவாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்படியும் எல்லோரும் டீம்ஸ்லாம் வந்துட்டு நேஷ்னல் ஆந்தம் பாடிட்டதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்களும் முன்னாடி செக்இன்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைமே வந்ததுனால பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரியும். ஏன்னா தண்ணி பாட்டிலேருந்து எதுவுமே அலோடு கிடையாது. அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான பேக்காக தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்க. இதுதான் எங்கள் ரூல்ஸு. அதே மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து அந்த பிளாஸ்டிக்காக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பாட்டில் தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளாஸ்க்கு மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பாட்டிலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கணும். செம கூட்டங்க. லாஸ்ட் டைம் இருந்ததை விட இந்த தடவை பயங்கர க்ரௌடடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து பயங்கரமாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ வந்துட்டு நாங்கள் கார் நிறுத்தும்போதே ஃபுல்லாக டாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு காரெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணாங்க. இதே மாதிரி எங்களுக்கு மேலே போயிட்டு அதே ப்ளேஸு போய் நின்னாச்சு. ஒவ்வொரு டீமாக வந்துட்டுருந்தாங்க. அப்புறம் ஆந்தம்லாம் பாடிட்டு ஃபைனலாக நேஷ்வில் டீம் தாங்க ஜெயிச்சது. நேஷ்வில்க்கும் வந்துட்டு ஓர்லாண்டோ தான் மேட்ச் நடந்தது. நேஷ்வில் தான் ஜெயித்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கோல் கூட அடிக்கலை. ஆனால் இவங்க வந்து 5 கோல் அடித்தாங்க. இது என்ன கணக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. பட் இவங்க பண்ணியிருக்காங்க 5 கோல். எனிவேஸ் எப்படி வந்துட்டு அவங்க ஒன்று கூட போட விடாமல் அந்தளவுக்கு டாமினேட் பண்ணாங்க. அது வந்து நிஜமாவே இதாக இருந்துச்சு. நல்லா டிஃபெண்ட் பண்ணி ஆடினாங்க. ஒரு கோல் கூட அவங்கள போட விடலை. ஸோ பயங்கரமாக இருந்ததுங்க மேட்ச்சு. ஆனால் லாஸ்ட் டைம் மேட்சை விட இந்த தடவை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. லாஸ்ட் டைம் வந்து ஃபிலடெல்ஃபியாவோட ஆடினாங்க. பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நேராக வீட்டுக்கு தான் போனோம். வீட்டுக்கு போய் என்ன இருந்ததோ சாப்பிட்டு எல்லாம் கப்பு சிப்புன்னு படுத்தாச்சு.